இப்ப நான் இந்த பாதுகாப்பு கவசத்தை உனக்காக விளக்குறேன் துளசி. ப்ளீஸ் தயவு செஞ்சு வந்து நம்ம குஷியை காப்பாத்து. ஆமாமா, ப்ளீஸ் ப்ளீஸ் சீக்கிரம் அந்த கைத்தை அவுத்து விடுங்கம்மா. மா மா ப்ளீஸ் மா, சீக்கிரம் அதை அவுத்து விடுங்க. நான் நம்ம குஷிக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நான் எதுவும் ஆக விட மாட்டேம்மா. ப்ளீஸ் சீக்கிரமா அவுத்து விடுங்க. என்ன பண்ற காது? அந்த துளசிய வெளியே விட போறியா? அண்ணி, எனக்கு என்ன ஆனாலும் சரி குஷியை காப்பாத்தியது ஆகணும். அவளை இப்ப காப்பாத்த ஒரே ஒரு சக்தியால தான் முடியும். அது அவளோட அம்மா துளசி மட்டும்தான். அம்மா ப்ளீஸ் அவங்க பேச்ச கேட்காதீங்க. நான் போய் குஷியை காப்பாத்தணும். சீக்கிரம் கயிறு அவுத்து விடுங்க. துளசி ஒரு ஆவிங்கிறத நீ மறந்துடாத காதம்பரி. ஆவிய வெளியே விட்டுட்டீனா அப்புறம் பிரச்சனை நமக்கு பெருசாயிடும். நீங்க என்கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம். நீ என்ன நடந்தாலும் சரி, அந்த வானமே இடிஞ்சு விழுந்தாலும் சரி, பள்ளத்துக்குள்ள விழுந்து துடிச்சிட்டு இருக்கிற என்னோட பேத்தியை நான் காப்பாத்தியதான் ஆகணும். பொண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, துளசி ஒரு ஆவி கிடையாது. அவ மனுஷியும் கிடையாது, மனைவியும் கிடையாது, என் மருமகளும் கிடையாது. இப்ப அவ வெறும் குஷிக்கு அம்மா மட்டும்தான். குஷி குஷி, இந்த இலை இருக்குல்ல, இது உன் அம்மா உன் கூடவே இருக்கிறதுக்கான ஒரு அடையாளம். நீ எதுக்கும் பயப்படாம தைரியமா இருக்கணும், சரியா? உன் அம்மா உன் கூட இருக்காங்க. அவங்க உனக்கு எதுவும் ஆக விட மாட்டாங்க. உனக்கு எதுவும் ஆகாது குஷி. சார் ப்ளீஸ் நீங்களா கொஞ்சம் பின்னாடி வாங்க. மண்ணு சரியுது சார். சொல்றதை ஏன் கேட்க மாட்டீங்க? கொஞ்சம் பின்னாடி வாங்க சார். பெர்ஃபெக்ட். மண்ணுல புதைஞ்சு அப்படியே செத்துரு. இல்ல இல்ல குஷி குஷி குஷி, நீங்க எல்லாரும் பின்னாடி போங்க. இத விட்டுட்டு போங்கன்னு சொன்னேன். நீங்களா கொஞ்சம் பின்னாடி வாங்க. மோகன் பாத்து பின்னாடி போங்க. போங்க. ராதா, நான் இப்ப செத்து போயிடுவேனா? நான் இப்ப என்னோட மம்மி கிட்ட போயிடுவேனா? அம்மா ப்ளீஸ் சீக்கிரம் அவுத்து விடுங்கம்மா. நீங்க என்ன சொன்னாலும் என்ன தடுக்க முடியாது அண்ணி. இதோட நிறுத்திக்கங்க. முதல்ல பின்னாடி போங்க. வேண்டாம், போங்க தள்ளி அது போங்க. சொன்னா கேளு. அம்மா சீக்கிரமா, சீக்கிரம் நேரம் ஆயிட்டே இருக்கு. நான் நம்ம குஷிக்கு எதுவும் ஆக விட மாட்டேம்மா. நம்ம குஷிக்கு எதுவும் ஆகாது. அட கடவுளே, எங்களெல்லாம் காப்பாத்து. தாமினி, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கிற தாமினி? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் கையே தட்டி விடுவ? உங்களுக்குலாம் ஏன் புரிய மாட்டேங்குது? இந்த மழை மட்டும் நிக்கலனா நம்ம குஷி இன்னும் உள்ளுக்குள்ள ஆழமா போயிடுவா. இங்க பாரு குஷி, தைரியமா இருக்கணும். யோசிச்சு பாரு, நீ இந்த மாதிரி பேசுறது கேட்டா உங்க அம்மா வருத்தப்படுவாங்கல்ல. இப்ப நீ தைரியமா இருக்கணும், புரிஞ்சுதா குஷி?
உங்க அம்மா உன்னை தைரியமான பொண்ணா தானே வளர்ந்துருக்காங்க குஷி. ஏன்னா எங்க குஷி எப்பவுமே ரொம்ப பெரிய தைரியசாலி. இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேசாத, புரிஞ்சுதா குஷி? நான் இப்போ உனக்கு ஒரு கதை சொல்றேன், சரியா? உனக்கு கதைனா பிடிக்கல குஷி, எனக்கு தெரியும். ஒரு தடவை சொர்க்கத்துல நம்ம கிருஷ்ணரும் ராதா ராணியும் ஊர் சுத்த போனாங்களாம். அவங்க அப்படி போனப்ப என்ன தெரியுமா பார்த்தாங்க? அப்ப அங்க இருந்த அத்தனை பேரும் என்ன பண்ணாங்கன்னா, எல்லாரும் விளக்கேத்தி அவங்கள வரவேத்தாங்களாம். அப்போ ஒருத்தங்க ஏத்தின விளக்கு மட்டும் அணைஞ்சு போயிடுச்சாம். அப்போ அப்போ அப்ப ராதா ராணி கிருஷ்ணரை பார்த்து கேட்டாங்களாம், அந்த பொண்ணோட விளக்கு மட்டும் ஏன் அணைஞ்சு போயிருக்குன்னு. அதுக்கு கிருஷ்ணர் என்ன தெரியுமா சொன்னாரு? அது அவங்க குழந்தை இருக்குல்ல, அது அவங்கள நினைச்சு ரொம்ப அழுதுகிட்டே இருந்ததாம். ரொம்ப பயந்து அழுதுகிட்டே இருந்ததாம். அதனால அவங்க அவங்க குழந்தையோட கண்ணீராலதான் விளக்கு அணைஞ்சிருச்சாம். இப்ப நீ சொல்ல குஷி, உன் அம்மா எத்தனை விளக்கு கூட அணையணும்னு நீ ஆசைப்படுறியா? இல்லல்ல, உனக்கு எப்பவுமே உன் அம்மாவோட ஆசீர்வாதம் இருக்கும். அவங்க உனக்கு எதுவும் ஆக விட மாட்டாங்க. நீ என்ன சொன்னாலும் அதை நான் கேட்க தயாராவே இல்ல. எனக்கு இப்ப தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான். குஷியை இப்ப காப்பாத்தணும்னா அதுக்கு அவ அம்மா துளசி வந்தே ஆகணும். நானும் குஷியை காப்பாத்ததாம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். துளசி செத்துட்டா, இப்ப அவ வெறும் ஆத்மாங்கிறத மறந்துடாதீங்க. அவ தன்னோட பொண்ணுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ள இருக்கா. அவ தன்னோட பொண்ணை கொன்னுட்டானா, அவ கூட கூட்டிட்டு போயிட்டானா, வாய மூடு தாமினி. குஷி என்னோட பொண்ணு. நான் எப்படி என் பொண்ணை கொல்லணும்னு நினைப்ப சொல்லு? ஒரு அம்மா இருந்தாலும் இல்லனாலும் தான் புள்ள மேல ஒரே மாதிரியான பாசமும் அக்கறையும் இருக்கும். நான் என் குழந்தைய எப்படியாவது காப்பாத்துவேன். ப்ளீஸ் மா, ப்ளீஸ் அந்த கயிறை அவுத்து விடுங்க. மா ப்ளீஸ் ப்ளீஸ், இந்த தாமினி பேசுறதெல்லாம் கேட்காதீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த கயிறை அவுத்து விடுங்கம்மா. குஷியை காப்பாத்தியே ஆகணும் தாமினி. மா, மோகன் குஷியை கண்டிப்பா காப்பாத்திடுவான், எனக்கு தெரியும். ஆனா அவசரப்பட்டு நாம துளசிய வெளியே விட்டு எதுக்குமா தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கணும்? அம்மாவை உங்களை குழப்பி விடுறா. எப்படிமா நான் பெத்த பொண்ணு குஷியை நானே கொலை பண்ணுவேன்? நான் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ண மாட்டேமா. ப்ளீஸ் அவுத்து விடுங்க. மா, நீங்களே யோசிங்க. மோகன் எப்படி தன் குழந்தைய கூடவே வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாரோ அதே மாதிரி துளசிக்கும் ஆசை இருக்கலாம் இல்லையா? அவன் நினைக்கிறது நடக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு. துளசி குஷியை எப்பவும் தான் கூடவே வச்சுக்கணுங்கிறது தான். அது குஷியை கொன்னாதான் முடியும். லூசு மாதிரி பேசாத தாமினி. நீங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. குஷி மோகன் கூட இருக்கிறது பிடிக்குமா, இல்ல துளசி கிட்ட போகிறதா? குஷி எப்பவும் மோகன் கூட தான் இருப்பா. எப்பவுமே குஷி மோகன் கூட தான் இருப்பா. நான் எப்படிமா என்னோட பொண்ணு கொல்லுவேன்? ப்ளீஸ் கயிறாவுத விடுங்கம்மா, ப்ளீஸ்மா. அம்மா அம்மா போகாதீங்க. வாங்கம்மா, குஷியை காப்பாத்த போகணும்ல. அம்மா வேண்டாம், ப்ளீஸ் என்னை விட்டு போகாதீங்க. குஷி, அண்ணா பாத்து. மோகனா பார்த்து மெதுவா. கடவுளே, என்னால என் குழந்தைக்காக எதுவும் பண்ண முடியல. அவ
அவ அவ்வளவு பெரிய ஆபத்துல இருக்கா. ஆனா அவளை காப்பாத்த என்னால வெளியே கூட போக முடியல. பாவம் மோகன் வேற அந்த கதவை தூக்கி வச்சு ரொம்ப நேரமா நிக்கிறாரு. அவரு ரொம்ப நேரமா கஷ்டப்பட்டு போராடுறாரு. ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க. குஷி அப்புறம் மோகனை நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். மோகனையா பார்த்து பத்திரம். கடவுளே கிருஷ்ணா, மோகனையாவுக்கு பலத்தை கொடுங்க. என் குஷியை காப்பாத்தி கொடுங்க. மோகனுக்கு சக்தியை கொடுங்க. மோகனால மட்டும் இன்னைக்கு குஷியை காப்பாத்த முடியலன்னா அது அவருக்கு பெரிய குற்ற உணர்ச்சியா ஆயிடும். மழை நின்னுடுச்சுனா மழையை நிறுத்தினதுக்கு ரொம்ப நன்றி கடவுளே. மோகன், மழை நின்னுடுச்சுப்பா. நன்றி கிருஷ்ணா. நன்றி கடவுளே, நன்றி. மழை நின்னு போச்சு. அண்ணா பாத்து. மோகன், மோகன் உனக்கு ஒண்ணும் இல்லையே? குஷி, உங்க அம்மாவோட ஆசீர்வாதம் உன் கூடவே இருக்கு குஷி. மழை நின்னு போச்சு. மண்ணு ஈரமா இருக்கு குஷி. இப்போ நீ உன் கைய வெளியே எடுக்க முயற்சி பண்ணு. உங்க அம்மாவோட ஆசீர்வாதத்தை தொட முயற்சி பண்ணு குஷி. அந்த துளசி இலையை தொடறதுக்கு முயற்சி பண்ணு குஷி. பேசு குஷி, ப்ளீஸ் பேசு மோகன். உங்க பொண்ணுக்கு தைரியம் வந்துருச்சு. அவ கையை ரிலீஃப் பண்ண ட்ரை பண்றா. குஷி, உன்னால முடியும். குஷி, உன்னால முடியும். குஷி, come on. குஷி, எடுக்க முயற்சி பண்ணுங்க குஷி. ட்ரை பண்ணு குஷி. போது. கடவுளே. இவங்க அந்த பொண்ணை காப்பாத்திடுவாங்க போல இருக்கு. ராதா, என்னோட கை ஃப்ரீ ஆயிடுச்சு. மோகன், என் கையை இப்ப தூக்க முடியுது. நன்றி கடவுளே. உங்க பொண்ணு கையை வெளியில எடுத்துட்டா. இப்ப வேற குழி தோண்ட அவசியம் இல்ல. நாங்க வெளியில எடுத்துருவோம். நீங்க ப்ளீஸ் ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. Please, கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க ப்ளீஸ். எஸ் எஸ் எஸ். குஷி, இன்னும் கொஞ்ச நேரம் தாமா. நீ வெளியில வந்துடலாம், பயப்படாத. குழந்தைக்கு இப்போ தன்னோட கைய வெளியே எடுத்துட்டா தப்பிச்சிருப்பான்னு தான் தோணுது. எந்த பொண்ணு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்பிக்கையை இழந்திருந்தாலும், அழுதுகிட்டு இருந்தாலும், சாகுற நிலைமையில இருந்தாலும் அவளுக்கு ஒரு துளசி இலை உயிர் பிச்சை கொடுத்திருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். நியூஸ் ரிப்போர்ட்டர் நெல்மா கேசான். மேஜர் ரோப். குஷி, குஷி கிட்ட பேசிக்கிட்டே இரு ராதா. நிறுத்திராதா. சார், இதுல ஒரு நாட் போடுறோம். நாட் போட்டதுக்கு அப்புறம் இதை கீழே அனுப்புறோம். அனுப்புனதுக்கு அப்புறம் குழந்தை இதுக்குள்ள தன்னோட கையை விடணும். இந்த மாதிரி கயிறு போட்ட உடனே நாங்க மெதுவா இந்த கயிறை இழுப்போம். அதுக்கப்புறம் கை இப்படி லாக் ஆயிடும்.
அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவளை மேலே இழுத்துடலாம். சரியா? ஆனா நாம இந்த மாதிரி குஷியை மேல இழுத்து அவளுக்கு அடிபட்டுரும்ல. மேடம், நீங்க சொல்றது கரெக்ட். அடிப்பட வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை ஷோல்டர் டிஸ்லோகேட் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. சரி, ஒரு நிமிஷம். ஆனா இப்ப நமக்கு உயிர் தான் ரொம்ப முக்கியம். அவங்களை எப்படியாவது மேல கொண்டு வரணும். குஷியை அடிபடுறீங்க. குஷியை வெளிய எடுக்க வேற ஏதாவது வழி சொல்லுங்க. ஒரு நிமிஷம். நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இது ரிஸ்கான வழின்னு எனக்கு தெரியும். ஆனா குஷியை வெளிய எடுக்க இதான் ஒரே வழி. மண்ணு ஈரமாயிடுச்சு ராதா. இங்க பாரு, இதை விட்டா இன்னும் மண்ணு வழிக்கு உள்ள போயிடுவா. இப்ப குஷி 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 ரொம்ப டயர்ட் ஆயிட்டா. அவ மறுபடியும் நம்பிக்கை இழக்கிறதுக்கு முன்னாடி நாம அவளை வெளியே எடுத்து ஆகணும். சார், நீங்க ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க சார். எஸ் சார். எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் சொல்றேன். ரெஸ்கியூ டீம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க. குழந்தைய காப்பாத்துறதுக்கான வேலையை ஆரம்பிக்க போறாங்க. இந்த நேரத்துல மக்கள் எல்லாரும் அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக பிரார்த்தனையில ஈடுபட்டிருக்காங்க. கண்டிப்பா எல்லாரோட பிரார்த்தனையும் நிறைவேறும்னு நம்புறேன். நாங்களும் எங்க நேயர்கள் கிட்ட கேட்க விரும்புறது இதுதான். நீங்களும் அந்த குழந்தைக்காக உங்களோட பிரார்த்தனைய பண்ணிக்கிட்டே இருங்க. குஷி, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு தானே. நாங்க இப்ப உன்னை வெளியே எடுக்க போறோம். என்ன சீக்கிரமா இங்க இருந்து வெளிய எடுத்துரு. கை வேற வெளியில வந்துருச்சு. இவ சீக்கிரமா வெளியில வந்துருவா போலயே. சார், என் பொண்ணு நான் நாவல் எடுக்கிறேன் சார். என்கிட்ட கொடுங்க சார். இதுக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் அப்புறம் நிறைய தைரியம் தேவைப்படுது. நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சார். நம்ம குழந்தை ஆபத்துல இருக்கும்போது எல்லாரை விடவும் அதிக சக்தி அவங்க அப்பனுக்கு தான் சார் இருக்கும். சார், நான் தான் சொல்றேன், நான் பண்றேன். ஓகே சார், ஓகே. நீங்க ரெண்டு பேரும் கயிறை மெதுவா விடுங்க. குஷி, நான் கீழே கயிறை போடுறேன். என்ன இதுல அந்த நாட்டுக்குள்ள உன் கையை மட்டும் போட்டா போதும். ஓகே? சரி. டவுன் டவுன் டவுன். வெளிய வந்துருவா. ஒண்ணும் ஆகாது உனக்கு. கடவுளே, டவுன் டவுன். சீக்கிரம். கரண்ட்டுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் செட்டே ஆகாது. இப்ப கரண்ட்டை கட் பண்ண போறதால மொத்த ஃபேமிலியும் போ ஆக போகுது. உன்னை காப்பாற்றணும்னு ஆசையா தான் இருக்கிறதா? பட் சாரி, என் உயிரை விட இம்பார்ட்டன்ட் வேற யார் உயிரும் இல்லை. இல்ல குஷி, அந்த கயிறோட நாட்டுக்குள்ள உன்னோட கையை விடணும். குஷி, சீக்கிரம் அனுப்பு. குஷி எப்படியாவது அந்த கயிறு பிடிச்சிருமா? சார், தட்ஸ் இட். சார், கயிறு அங்க போயிடுச்சு. குழந்தைய அதுக்குள்ள கையை விட சொல்லுங்க. குஷி, அந்த கயிறு தெரியுதுல, நீ அந்த கயிறுக்குள்ள கையை விடு. நான் உன்னை அப்படியே மேலே எடுத்துட்டேன். ஓகேவா? எஸ், இப்ப குழந்தை கையை விட்டுட்டா சார். நீங்க மெதுவா இழுங்க. தட்ஸ் இட். இப்ப பொறுமையா மேல இழுங்க சார். மோனையா மெதுவா. குஷிக்கு அடிபடாம பாத்துக்கோங்க. ஸ்லோலி ஸ்லோலி. கடவுளே, அப்படிதான். குஷி, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா உன்னை மெதுவா மேல இழுக்க போற. சரியா? மெதுவா. என்ன மோகன், பாத்து மெதுவா இழு மோகன். மெதுவா பார்த்து மெதுவா. மோகன் ஜாக்கிரதை. மோகன் ரொம்ப ஜாக்கிரதையா இரு. மெதுவா இழு மோகன். சின்ன குழந்தை. குஷி, நீ எதுக்கும் பயப்படாதமா.
பொறுமையா பொறுமையா சார். கெட்டியா பிடிச்சுக்கோ குஷி, நீ ஸ்ட்ராங்கான பொண்ணு தானே. அண்ணா பாத்து. லைன் வயர் அறுந்திருக்கு. எல்லாரும் பின்னாடி போங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க ப்ளீஸ். இந்த பக்கம் வராதீங்க. கீழே தண்ணி வேற இருக்கு, ஷாக் அடிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. யாரும் இந்த பக்கம் வந்துடாதீங்க, கண்டிப்பா ஷாக் அடிச்சிரும். மோகன், மோகன், எல்லாரும் இங்க இருந்து போங்க, இது ஷாக் அடிக்க போங்க. மோகன், உங்களை இங்க விட்டுட்டு நாங்க எங்கேயும் போக நாங்க மாட்டோம். எங்கேயும் போக மாட்டோம். நாங்க இங்க தான் இருப்போம் உன் கூட. அண்ணா உங்களை தனியா விட்டுட்டு எங்களால எப்படி போக முடியும்? ஐயோ என்ன இது கடவுளே கிருஷ்ணா. எல்லாரும் தள்ளி போங்க, அந்த ஒயர் விழ போகுது. நாங்க இங்க இருந்து போக மாட்டோம் மோகன். ஐயோ, வா வா, சீக்கிரம் வா. ராதா எனக்கு ரொம்ப வலிக்குது. சார் நீங்க கயிறு என்கிட்ட கொடுங்க, நான் குழந்தையை நான் தூக்குறேன். என் பொண்ணை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். நீங்க என் குடும்பத்தை காப்பாத்துங்க. அம்மா, நான் குஷியை விட்டுட்டு வர மாட்டேன். நீங்க போங்க ப்ளீஸ். நீங்களா போங்க, எல்லாம் அந்த பக்கம் போய் நில்லுங்க. கொண்டாடாது. ராதா, நீங்க இருந்து போ. இல்ல மோகனையா. ராதா, எல்லாரும் அந்த பக்கம் போங்க. சார், நீங்க ஒதுங்கி ராதா, நில்லுங்க, இங்க இருந்து போங்க. போங்க. அண்ணா பாத்து. மேம் நீங்க வாங்க, சொன்னா கேளுங்க.